வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நான் சொல்ல போகிற கருத்து என்னென்னா, நேற்று, இன்று, நாளை. இது எல்லோருக்கும் ஒரு தெரிந்த விஷயந்தான். நேற்று என்பது ஒரு நினைவுகள், அது திரும்ப வராது. நாளை என்பது அது நமக்கான நம்பிக்கை கிடையாது. இன்று என்பது நம்ம கையில் இருக்கிறது. இன்றைக்கி காலையில் கடவுள் நம்ம எழுப்பி விட்டுருக்காரு, எந்திரிச்சிருக்கோம். நம்ம இந்த நாளை வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம். நேற்று நினச்சி நேற்று நடந்ததை நம்ம நினச்சி வருத்தப்படக்கூடாது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பயப்படவும் கூடாது. இன்று நல்லா வாழ்ந்தால் நமக்கு வெற்றி. இன்றைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுறது நம்மகிட்ட தான் இருக்குது. காரணம் என்னென்னா, நம்முடைய வெற்றி பயணம் அதில் தான் தொடங்குது. நம்ம வெளியே போகும்போது வரும்போது கவனமாக போகணும், வரணும். நம்முடைய சிந்தனை வந்து நல்லதாக இருக்கணும். நாளைய வெற்றிக்கு நம்ம இன்னைக்கு வழி வகுக்கணும். இந்த நிமிஷத்துலேருந்து வகுக்கணும். நாளைய உயர்வுக்கு நம்ம இன்றைக்கி பாடுபடணும். நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த ஒரு நாள் நம்ம சாதாரண நினைக்கக்கூடாது. நமக்கு இன்றைக்கி ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் கடவுள் கொடுத்துருக்காரு. ஒரு நாளைக்கு 1440 நிமிடங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. ஒரு நாளைக்கு 86,400 வினாடிகளை கடவுள் கொடுத்துருக்காரு. இதை வச்சுக்கோங்க. இதே மாதிரி கடவுள் வந்து ஒரு நாளைக்கு இன்றைக்கி 1440 ரூபா கடவுள் வந்து நமக்கு போகிறாரு வச்சுக்கோங்க. அதை நம்ம எப்படி பயன்படுத்துவோம்? அதே கடவுள் இன்றைக்கி 86,400 வினாடியில் கணக்கு பண்ணி 86,400 ரூபா வங்கியில் போகிறாரு. நம்ம அதை எப்படி பயன்படுத்துவோம்? நல்லா யோசிங்க. இதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோன்றது நம்ம கையில் இருக்குது. அதை நல்லபடியாக செலவு பண்ணுறோமா, தீய வகையில் செலவு பண்ணுறோமான்றது ரெண்டாவது விஷயம். ஆனால் நல்ல வகையில் செலவு பண்ணு தான் நிறையா பேர் ஆசைப்படுவோம். இந்த கருத்தை அதான் சொல்லுது. இன்றைய நாளை நல்ல செலவழிங்க. உங்களுக்கு உபயோகமானதை பயன்படுத்துங்க. இது உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும். இது உண்மை. அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.